அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 114 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஸ்லாட்டர் சிட்டிக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டர் சிட்டியோட ரூல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, இவனை ஸ்லாட்டர் அரினா கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா இவன் தான் கேட்டிருப்பான், என்ன ஸ்லாட்டர் அரினா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேட்சஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் போல தெரியுது. எவனாச்சும் கொண்டுகிட்டே இருக்கான். தங்ஸானுமே என்ன பண்ணுறான், தன்னோட மேட்சுக்காக போய் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணுறான். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு போய் உட்காரலான்னு பார்த்தா அவனை அந்த இடத்துல சுற்று போடுறானுங்கப்பா. எல்லா இடத்துலையும்டா சண்டை போடுவீங்க, ஆனால் இந்த ஒரு லேடியை பார்த்தோன்னே தெரிச்சு ஓட்டானுங்க. இப்போ அங்கே ஏற்கனவே ஒரு சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஜெயிச்சவன் என்ன பண்ணுறான்னா, இறந்து போனவங்களுடைய சோல் பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து ஸ்லாட்டர் அரினால இருக்கக்கூடிய ஒரு ரூலாம். இப்போ 100 மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணால் அவங்க தான் வந்து சாம்பியன். இப்போ கரண்ட்ல நம்பர் 1ல இருக்கிறவன் 67 மேட்சஸ் வரைக்கும் வின் பண்ணியிருக்கானா. அவன் கூட இன்னும் 100 கிட்ட வரல. இந்த லேடி என்ன சொல்றானா, நீ வந்து ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ண இங்கே ஒரு வருஷம் அப்படிங்கிறது நீ எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ தங்ஸான் சண்டை போட போகிற அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்களாம். நீ வந்து சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே முடிவு பண்ண பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். சரிப்பா, உன் வாழ்க்கை உன் இஷ்டம், உன் கையில் தான் இருக்குது, ஜாக்கிரதையாரு, ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு போகிறா. கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு ஸ்லாட்டர் சிட்டியில் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையவே கிடையாது, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோ சண்டைக்காக போகிறான்ப்பா. அந்த ஒரு அரினால 10 பேர் நிற்கிறானுங்க இவனை சுற்றி. இவனோட ஹவுத்தியன் ஹேமரை வெளியில் எடுத்தது தான். அந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. ஏன் இந்த ஹூலியனா இவ பார்க்குறா, என்னது ஹவுத்தியன் ட்ரைபா, அதனால தான் இவனுமே வந்து லிட்டரலாக தங்ஸான் மாதிரியே இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா அந்த ஃபீலிங் வந்து ஒரே மாதிரி இருக்குது இவளுக்கு. இன்னொரு பக்கத்தில் அந்த ஸ்லாட்டர் கிங் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு 1000 வருஷத்தில் ஹவுத்தியன் ட்ரைப்லேருந்து வந்த 3வது ஆளாம் தங்ஸான். ஸோ சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு போல தெரியுது. நமக்கு அதை காட்டல. தங்ஸான் என்ன சொல்கிறான்னா, ஸ்லாட்டர் சிட்டி பற்றி எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ வந்து கிளம்பி போ, உன்னோட ப்ரொடெக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இப்பா இங்கே பிரச்சனையே என்ன தெரியுமா, ஸ்லாட்டர் அரினா கிடையாது, அதுக்கு வெளியில தான், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்படியே கொஞ்ச நாள் அப்படிங்கிறது கடந்து போகுது. தங்ஸான் என்ன பண்ணுறான்னா, கண்டினியூஸாக அந்த ஸ்லாட்டர் அரினால சண்டை போட்டுட்டே இருக்கான். அவனுடைய ஹவுத்தியன் ஹேமர் மட்டும் இல்லாமல் அவன் கையில் ஹிடன் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே யூஸ் பண்ணி சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற அந்த சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும் பாருங்க, அது எல்லாத்தையும் வச்சு இவன் ஒரு ஹிடன் வெப்பன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சண்டை போடுறது, ஹிடன் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணுறது, இப்படியே அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு. இவனோட ஒவ்வொரு மேட்சையுமே இந்த ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ லிட்டரலாக நம்மால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 67 மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வந்து உட்காரானுங்க. உட்காந்து இவனோட மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு ஹூலியனா, ஐயோ இவ எதுக்குடா இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தெரிச்சு ஓடுறானுங்க. டேய் அந்த பொண்ணு இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், உனக்கு விஷயமே தெரியாதா, அவள் வந்து இவனோட எல்லா மேட்சும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காடா, எனக்கு தெரிஞ்சு அவள் அனலைஸ் பண்ணுறா போல தெரியுது அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், ஐயோ இவ டார்கெட் வச்சானா மிகப்பெரிய ஆபத்தாச்சே, பாவண்டா அவன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ தங்ஸானுடைய அடுத்த மேட்ச் ஆரம்பிக்குதுங்க. மறுபடியும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்ஸான் வந்து ஹேமரை எடுக்காத மாதிரி கண்டினியூஸாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹேமர் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 செகண்ட் ஆகும்ல, அந்த டைம் கூட அவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் தங்ஸான் கிட்ட வெறும் ஹேமர் மட்டும்தான் இருக்கா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜம்ப் பண்ணி போகிறான், அவனோட கோஸ்ட்லி ட்ரான்ஸை யூஸ் பண்ணுறான். அவனுங்களுக்கும் ஒன்றும் புரியல. இருந்தாலும் கண்டினியூஸாக வந்து அவன் ஹேமரை எடுக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்காங்க. இதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கை அப்படிங்கிறத அட்டாச் பண்ணி வச்சிருக்கான் உடம்புல. அதில் பட்டு அங்கே இருக்க கத்தியே உடஞ்சு போகுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தங்ஸான் யோசிக்கிறான். அவனுடைய ஹிடன் வெப்பன் அப்படிங்கிறத எடுத்து அதில் அவனுடைய சோல் பவரை ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்பொழுது இவன் வந்து தூரமாக போயிடுறான். இப்போ அவனோட ஹேமர் எடுத்து ஹேமரோட பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே கீழே தள்ளி விட்டுறான்ப்பா. தள்ளி விட்டுட்டு மற்றவங்க கிட்ட சொல்கிறான், அடுத்து நீங்களும் குதிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கீழே ஆக்சுவலாக அவனுக்கு விழலை, கயிறு மாதிரி வந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டுடுது. கேட்டால் இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறானுங்க. இவங்களோட தாட் என்னன்னா, நம்ம ஹீரோ கட்டி போட்டுட்டா ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட சோல் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஹிடன் வெப்பன் செஞ்சான் இல்லையா, அதை வச்சு எல்லாரையும் முடிச்சு விட்டான். அதுக்கப்புறமா ஹேமரை வச்சு எல்லாருமே வின் பண்ணிட்டான். இப்போ எல்லாருமே ஆரவாரமாக இவனை கொண்டாடுறாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பயம். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள 67 மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ண ஒரே ஆள் நம்ம ஆள் தான். இப்போ அவங்க என்ன சொல்றானுங்க, ஐயோ இவங்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன்டா, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றானா, யார் தாண்டா சண்டை போடுவாங்க, அவன் ஒரு வாட்டி மேட்ச்
முடிஞ்சு வெளில போனானா. வெளில போனால் 100 பேர் அவனை சுற்று போட்டாங்களா அடிக்கிறதுக்கு. அப்போ அந்த 100 பேர் கூட சண்டை போடும்போது இவனுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஆனால் சண்டை முடியும் போது அந்த 100 பேரில் ஒருத்தர் கூட உயிரோடு இல்லையா. இதை கேட்டோன்னே இன்னும் சுத்தம் முடிஞ்சு போச்சு. ஆஹா, அப்போ இவளுக்கும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது நம்ம ஹீரோக்கும் ஹூலியானாக்கும் இவங்க 2 பேர் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பிரதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். அவன் தான் வந்து பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போது நம்ம தங்சானை பார்த்ததுக்கப்புறம் இல்லை இவன் வந்து பயங்கரமாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு இவளுக்கு. இந்த லேடி இருக்கா இல்லையா, அவள் வந்து அந்த ஸ்லாட்டர் கிங்கை பார்க்கறதுக்காக போகிறான். அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோக்கு சூரா கிங்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. சூரா கிங் வந்து இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அதாவது இவனுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிராண்ட் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களே வந்தால் கூட சோல் ஸ்கில் யூஸ் பண்ணாமல் இவனை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அந்தால என்ன கேட்குறான், அவன் 100 மேட்சஸ் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் அந்த ஹில் ரோட் சேலஞ்ச் அப்படிங்கிறத அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறா, அவன் கண்டிப்பாக 100 மேட்சஸ் ஜெயிச்சிருவான், ஆனால் ஹெல் ரோட் பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டெத் கார்டு இருக்காங்க வெளியில். அதில் ரொம்பவுமே மோசமான ஒரு டெத் கார்டு யார் அப்படின்னா நம்ம தங்சானோட அப்பாவான். அந்த ஆள் அமிச்சது தான் நம்ம தங்சான்னு இவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டெத் கார்டு அமிச்ச ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூலியனா. ஒவ்வொரு முறை டெத் கார்டு அப்படிங்கிறவங்க வரும்பொழுது இந்த இடத்துல மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறது ஏற்படுமா இந்த ஒரு ஸ்லாட்டர் சிட்டியில். ஸோ இவன் என்ன சொல்கிறா, நம்ம ஏன் இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை அப்படிங்கிறத விடக்கூடாது அப்படின்னு கேட்குறா. அந்த ஆள் கேட்டோன்னே பதறி போயிட்டாங்க. லிட்டரலாக இவ்வளோ அட்டாக பண்ணிட்டான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, 2 டெத் கார்டில் ஒருத்தரை கூட நம்ம வந்து அஃபெண்ட் பண்ண முடியாது, அவங்கள சீண்டவே கூடாது, போய் அவங்க மேலே ஒரு கண்ணை மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிறான். எவ்வளோ பயப்படுறான் பாருங்க. இப்போ ஹூலியானா வந்து பார்த்தீங்கன்னா 99 மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணிட்டா. இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் சாம்பியன் ஆயிடுவா. அதுக்கப்புறமா ஹெல் ரோட் சேலஞ்ச் அப்படிங்கிறத அவள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லாட்டர் அரினால ஜெயிக்கிறவங்க வந்து தோத்து போகிறவங்களுடைய சோல் பவரை அப்சர்வ் பண்ணுவாங்க. அதாவது வெளியில இருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அந்த பவரெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது யாரா அப்படின்னா அந்த ஸ்லாட்டர் அரினா தான். ஸோ தங்சானும் சரி அந்த ஒரு பொண்ணும் சரி 2 பேருமே இந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. எதுக்கு என்ட்ரன்ஸ்னா அந்த ஹெல் ரோடுன்னு சொன்னோம் இல்லையா, அதோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த பொண்ணு மேட்ச் ஜெயிச்சா இல்லையா, அதுக்கு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா இந்த நெதர்லாண்ட் ஷாட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. என்னதான் ஆரம்பத்தில் இது குடிக்கும் போது ஒரு மாதிரி காம் டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கூட இது லிட்டரலாக நம்மளை அடிமையாக்கி வச்சிரும். இதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்போ தங்சானமே பார்த்தீங்கன்னா 99 மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணிட்டான். ஒரு 2 பேர் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் பொருளி பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு பொண்ணு 99 மேட்சஸை வின் பண்ணிட்டா கூட கடைசி மேட்சுக்கு போகாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது தங்சான் கூட சேர்ந்து அந்த ஒரு ஹெல் ரோட சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா போல. இந்த மாதிரி இவனுங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்சான் அந்த வழி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். தூரத்துல இருந்து அவங்க அப்பா அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.